ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற பிரேமா டீச்சர் வீட்டில் தோட்டத்துக்கு போயிருந்தேன். மாடி வீட்டு தோட்டத்துக்கு. மாதுளம்பூ பாருங்கள், மாதுளம்பழம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மாதுளம்பழம் தான். அந்த செடியை பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அது அப்புறமே அவங்க தோட்டம் ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் அவங்க வீட்டுக்கு மேலே போய் எல்லா தோட்டத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் போட்டு காமிக்கணும்னு நினச்சேன். அங்கே இல்லாத செடியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. முல்லை இருக்குது, மல்லி இருக்குது, ரோஜா இருக்குது, கனகாம்பரம் வச்சுருக்காங்க, டிசம்பர் வச்சுருக்காங்க, அப்புறமே பன்னீர் ரோஸ் இருக்குது, செம்பருத்தியில் ரோஸ் வச்சுருக்காங்களாம், வெள்ளை வச்சுருக்காங்களாம், அப்புறம் ரெட் கலர் செம்பருத்தி, அப்புறம் முல்லைச்செடி, ரோ பன்னீர் ரோஸ் நிறையா பூக்குமா. டெய்லி சாமிக்கெல்லாம் அவ்வளோ எடுத்துகிட்டு போய் வைப்பேன் அப்படின்னாங்க. நான் எப்படி இந்த தோட்டத்துக்கு வரணும்னு நினச்சேன்னா, என் பேத்தி இருக்கிறப்ப டெய்லி ஒரு முழம் பூ கட்டிட்டு கொடுப்பாங்க. என் பேத்திக்கு 2 ஜடை போட்டு மொட்டை அடிக்க போகிறோன்னு பூ வைப்பேனா, அதுக்காக கொண்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. இவ்வளோ பூவாங்க உங்கள் வீட்டில் வருது அப்படின்னா, ஆமாம், நீங்கள் தான் தோட்டம் பார்த்ததே இல்லை, பாருங்கள் அப்படின்னா. அதுக்காக இன்றைக்கி போய் பார்த்துட்டு அதெல்லாம் பாருங்கள். மஞ்சள் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது பாருங்கள், மருதாணி. எவ்வளோ மருதாணி இருக்குது பாருங்கள். அந்த மருதாணி அவ்வளோ நல்லா இருக்குது. இது எல்லாமே ரோஸ், கலர் கலர் ரோஸ் இருக்குமா. அதுக்கப்புறமே சங்குப்பூ இருக்குது. அப்புறம் சாமந்தி, வயலட் கலர் சாமந்தி இருக்குதான், வெள்ளை கலர் சாமந்தி இருக்குதான், அப்புறம் எல்லோ கலர் சாமந்தி எல்லாமே வச்சுருக்காங்க. இது மல்லி செடி. அதுலேயும் அடுக்கு மல்லி, செண்டு மல்லி எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறமே காய் பார்த்தீங்கன்னா கத்திரி, வெண்டை, பச்சை மிளகா எல்லாமே போட்டிருக்காங்க. அங்கங்கே போட்டிருக்காங்க. பசலைக்கீரை போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் இஞ்சி அது கூட போட்டு வச்சுருக்குறாங்க. அப்புறம் சாமந்தி தான், நிறைய வெரைட்டி ஆஃப் சாமந்தி வச்சுருக்காங்க. எனக்கும் 2 3 கிளை கொடுத்தாங்க. துளசி பாருங்கள், நல்லா விதை விட்டு அப்படி இதாக இருக்குது. அப்புறம் செம்பருத்தி, நிறைய செம்பருத்தி எல்லாம் க்ரோ பேக் வாங்கி அவங்களே உரம்லாம் தயார் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம். காலையில் 1 ஹவர் ஆகும் தண்ணி ஊற்றுறதுக்கு. அப்புறம் ஈவினிங் போய் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு 1 ஹவர் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறேன் இதில் அப்படின்னாங்க. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பொம்முன்னு இதெல்லாம் அப்படியே மதருக்கு வைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மதருக்காக வைப்பாங்களாம் டெய்லி. அப்புறம் ப்ரோட்டன்ஸ் எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ரோட்டன்ஸும் இருந்துச்சு. அப்புறம் வெத்தலை கொடி, அவ்வளோ பெரிய வெத்தலையும் நான் பார்த்ததே இல்லை. இவங்க தான் பிரேமா டீச்சர். வெத்தலை கொடி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் அதுலேருந்து ஒரு நாற்று வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட வெத்தலை கொடி இருக்குது, இருந்தாலும் இவ்வளோ பெரிய இலையோட இல்லை. அதுக்கப்புறம் ப்ரோட்டன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, என்னென்ன வெரைட்டி ஆஃப் ப்ரோட்டன்ஸ் இருக்குதுன்னு. அவ்வளோ வெரைட்டியும் அங்கங்கே வாங்கிட்டு தொட்டி கட்டி வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அந்த தோட்டத்தை பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜாதிப்பூ கீழேருந்து பெரிய செடி மேலே வரும். அதில் ஜாதிப்பூ நிறைய பூக்கும். அது எனக்கே தெரியும். அது பறிப்பாங்க, எப்பயுமே கார்னரில் நின்றுட்டு பறிப்பாங்க. நான் கீழேருந்து பார்ப்பேன். அந்த ஜாதிப்பூவும் கீழேருந்து பெரிய கொடி மாதிரி மேலே 3வது மாடிக்கு வந்துருக்கு பாருங்கள். இதுலேயும் நிறைய பூ பூக்கும். அப்புறம் மணி பிளான்ட் வச்சுருக்குறாங்க, நிறைய வெரைட்டி மணி பிளான்ட்டு எல்லாமே கொடியில் ஏற்றி விடுறது. அப்புறம் எல்லோ கலரில் ஒரு பூ கீழேருந்து பார்த்தா தெரியும், நல்லா பாட்டில் கலரில் அப்படி அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த எல்லோ கலர் பூ இந்த மேலே செடியில் அப்படியே ஏற்றி அங்கே மேலே ஒரு பரணை போட்டிருக்காங்க, கூரை, அது மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. எல்லா ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க தோட்டம். நீங்களும் பார்த்து ரசிங்க. தேங்க்யூ.